ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எந்த ஸ்நாக்ஸுமே இல்லையா, இட்லி தோசை மாவு வச்சுருக்கீங்களா, அப்போ இந்த ஸ்நாக்ஸ் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலாம்னு குயிக்காக பார்த்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து விடுறேன். என்னோடய இட்லி மாவில் சால்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்க்குறேங்க. இட்லி மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறச்ச ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பதம் இப்படி தான் இருக்கணும். நம்ம எடுத்து கிள்ளி போடும்போது நல்லா டக்குன்னு விழுகணுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அப்போ ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஹார்டாக இருக்குங்க. நம்ம செய்கிற அந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா பதமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தேங்காய் எடுத்து நல்லா பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு சுக்கு தட்டி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயவும். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்னதாக கிள்ளி போடுங்க. அப்போ தான் உள்ளே வெந்து நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு கிடைக்குங்க நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கரண்டி வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் இருக்கணும், இல்லாட்டி சட்டுன்னு மேல்புறம் கறியிரும். இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் இதே மாதிரி பணியாரமாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இது கூட 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காயை தட்டி சேர்க்கறதுனால நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். உங்கள் ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இது கூடயே நீங்கள் நாட்டு சக்கரை அல்லது பனை வெல்லமோ அப்படி இல்லைன்னா சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. நல்லா சூடானா போதுங்க, ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. தேங்காய் பால் சூடாக இருக்கும் போதே நம்ம வறுத்து வச்ச பணியாரத்தில் சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வேணான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.